கண்ணதாசன் எழுதின இந்த பாட்டை என்னால பாட முடியாது அப்படின்னு டி.எம். சௌந்தரராஜன் திட்டவட்டமா சொல்லியிருக்காரு. இந்த பாடலை கண்டிப்பா எப்படி சொன்னாலுமே என்னால ஏத்துக்க முடியாது. இந்த பாடல் கதைக்கே ஒத்து போனாலும் அந்த பாடலை என்னால பாட முடியாது. கண்ணதாசன் எழுதுனா என்ன, கண்டிப்பா நான் பாடவே மாட்டேன் அப்படின்னு டி.எம். சௌந்தரராஜன் மறுத்திருக்காரு. இதனால கண்ணதாசன் வேற வழியே இல்லாம வேற ஒரு லைனை எழுதி கொடுத்து பாட வச்சிருக்காரு. எதுக்காக இந்த மாதிரியான ஒரு விவாதம் நடந்துச்சு, அப்படி எந்த பாடல் தான் அந்த பாடல் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நம்ம விரிவா பார்க்க போறோம். இப்போ கண்ணதாசன் அவர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய நடிகர்களுக்கு பாடல்கள் மூலமா நிறைய ஹிட் படங்களை கொடுத்திருக்காரு. சோ இவரோட ஒரு பாடலை பாடகர் டி.எம். சௌந்தரராஜன் நான் பாட மாட்டேன்ப்பா, எனக்கு அது ஒத்து வராது, நீங்க அந்த கதைக்கு ஒத்து வருதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க வேற யாரை வேணாலும் வச்சு பாடிக்கோங்க, என்னால பாட முடியாது அப்படின்னு திட்டவட்டமா மறுத்திருக்காரு. சோ இது வந்து என்ன படம் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம கண்ணதாசன் அவர்களை பத்தி நிறைய பார்க்கலாம். இப்போ கவிஞர் கண்ணதாசன் அவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ் சினிமாவுக்கு பல்வேறு உணர்ச்சிகளை கொண்டு வந்தவர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மனிதனோட உணர்ச்சிகளை பாடல்கள் மூலமா வெளிக்கொண்டு வந்தவர் இவர் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பள்ளி படிப்பை பாதியிலே நிறுத்திட்டா கூட இலக்கியம் மீது இவருக்கு வந்து ரொம்பவே ஆர்வம் இருந்திருக்கு. 8ஆம் வகுப்புலேயே வந்து படிப்பை பாதியிலே நிறுத்திட்டாரு. பட் இருந்தாலும் இலக்கியம் மீது இருந்த ஈர்ப்பை வந்து அவர் கைவிடவே இல்லை கடைசி வரைக்குமே. ஆரம்பத்துல இவர் வந்து சினிமா துறைக்கு வர்றதுக்கு முன்னாடியே பத்திரிகை துறையில சாதிச்சிருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா தான் திரைக்கதை, வசனம், இந்த மாதிரி தயாரிப்பு, பாடல் எழுதுறது, இந்த மாதிரி வந்து தன்னோட திறமை என்ன அப்படிங்கிறத நிரூபிச்சாரு. இவரோட பாடல்கள் நிறைய தத்துவ பாடல்கள் இருக்குது. அந்த பாடல்கள் கண்டிப்பா மனிதனோட உணர்ச்சிகளோட ஒன்றி போகக்கூடிய ஒன்றாதான் இருக்குது. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நிறைய ஹிட் பாடல்கள் மூலமா நிறைய ஹீரோக்களுக்கு வெற்றி படங்களை கொடுத்திருக்காரு. இப்போ கவிஞர் கண்ணதாசன் முதல்ல கதை வசனம் எழுதிய திரைப்படம் என்னன்னா எம்ஜிஆர் அவர்களோட படம் தான். இந்த படத்தோட பேர் வந்து மதுரை வீரன். இந்த படம் 1956ஆம் ஆண்டு வந்து வெளியாகி இருக்கு. இது மட்டுமே இல்லாம 1000ல் ஒருவன் டைம்ல வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்திருக்கு. 1000ல் ஒருவன் திரைப்பட டைம்ல எம்ஜிஆருக்கு ஒரு பாடல் தேவைப்பட்டிருக்கு. அதுவும் சுதந்திர வேட்கையை வெளிப்படுத்தக்கூடிய விதத்துல ஒரு பாடல் தேவைப்பட்டிருக்கு. இதுக்காக பல கவிஞர்கள் பாடல்கள் எழுதியிருக்காங்க. இது எல்லாத்துலயுமே எம்ஜிஆர் அவர்களுக்கு திருப்தியே கிடைக்கலையாம். கடைசியா தான் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இந்த படத்துக்கு பாடல் எழுதியிருக்காரு. அந்த பாடலை பார்த்த உடனேயே எம்ஜிஆர் அவர்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுச்சாம். சோ அந்த அளவுக்கு வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு பிடிச்சமான வரிகள் அதுல இருந்துச்சாம். நிறைய பேர் எழுதி அதுல திருப்தியே கிடைக்கல. பட் ஆனா கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதின உடனேயே அந்த பாடல் வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு பிடிச்சு போச்சு. அந்த பாடல் என்ன பாடல் அப்படின்னா, அடிமைத்தனம் வேரூன்றி கிடக்கும் உலகின் எந்த மூலையிலும் கோடி மக்கள் சேர்ந்து வாழ வேண்டும் விடுதலை, கோவில் போல நாடு காண வேண்டும் விடுதலை, அச்சமின்றி ஆடி பாட வேண்டும் விடுதலை. இந்த மாதிரி பாடல் தான். விடுதலை எதுக்காகலாம் தேவை அப்படிங்கிறத வெளிக்கொண்டு வரக்கூடிய வகதத்துல கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இந்த பாடலை வந்து எழுதி கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறமா அண்ணாதுரை அவர்கள் புற்றுநோயால பாதிக்கப்பட்டிருந்த நேரத்துல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுட்டு வந்திருக்காரு. சோ இந்த நேரத்துல அவர் நலம் விசாரிக்கிறதுக்காக ஒரு பாடல் எழுதின மாதிரி தில்லானா மோகனாம்பல் படத்துல வந்து சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து அடிபட்டு இருப்பாங்க. அப்போ பத்மினி அவர்கள் சிவாஜி கணேசன் அவர்களை பார்த்து நலம் விசாரிக்கிற மாதிரி ஒரு பாடல் வரும். அதுதான் நலம்தானா நலம்தானா உடலும் உள்ளமும் நலம்தானா அப்படின்ற பாடல் வரும். சோ இந்த பாடல் மூலமா தான் அவருக்கு வந்து நலம் விசாரிக்கிற மாதிரி இப்படி இலைமறை காயா அந்த பாடல் வந்து எழுதியிருக்காரு. சோ அந்த பாடல் வந்து என்னன்னா எப்படி இருக்கும்னா, நலம்தானா நலம்தானா உடலும் உள்ளமும் நலம்தானா, நலம் பெற வேண்டும் நீ இன்று நாளும் என் நெஞ்சில் நினைவுண்டு, இலைமறை காய்போல் பொருள் கொண்டு எவரும் அறியாமல் சொல் இன்று அப்படின்ற பல்லவியில, கண்பட்டதால் உந்தன் மேனியிலே புண்பட்டதோ அதை நான் அறியேன், புண்பட்ட செய்தியை கேட்டவுடன் இந்த பெண்பட்ட பாட்டை யார் அறிவார் அப்படின்ற மாதிரி தான் இந்த பாடல் வந்து எழுதியிருக்காரு. சோ அன்னைக்கு வந்து திமுகவில இருந்து விலகி இருந்த கவிஞர் கண்ணதாசன் ஒரு பாட்டின் மூலமா இப்படி வந்து நலம் விசாரிச்சிருக்காரு அப்படின்றது வந்து தெரிய வருது. சோ திமுகவில இருந்து விலகிய கவிஞர் கண்ணதாசன் காங்கிரஸ்ல தன்னை இணைச்சுக்கிறதுக்கு ரொம்பவே விருப்பம் தெரிவிச்சிருந்திருக்காரு. இதுக்காகவும் பாடல் மூலமாவே தங்களோட விருப்பத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. இப்போ கவிஞர்கள் பாடகர்கள் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே தங்களோட பாடல்கள் மூலமா ஒவ்வொரு விஷயத்த வந்து அதுல புகுத்துவாங்க. இப்போ நிறைய பாடல்கள்ல வந்து கேட்கிறப்போ அவங்க ஸ்டோரி சொல்லுவாங்க. நான் வந்து இந்த பாடல் எழுதுனதுக்கான காரணமே இதுதான், இவங்களுக்கு இதை நான் சொல்லணும்னு நினைச்சேன், அதனால இந்த பாடல் எழுதினேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சோ காங்கிரஸ்ல இணையணும் அப்படின்னு நினைச்ச கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எந்த பாடல் மூலமா அதை சொல்லியிருக்காருன்னா,
காமராஜருக்கு வந்து விருப்பத்தை தெரிவிக்கிற மாதிரி, நான் வந்து அங்க சேர்றதுக்கு விருப்பத்துல இருக்கேன் அப்படின்றத சொல்றது மாதிரி இந்த பாடல் எழுதியிருக்காரு. என்னன்னா, பட்டணத்தில் பூதம் படத்துல வரக்கூடிய அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி அப்படின்ற பாடல் தான். இதுல ஒரு சூசகம் இருக்கு. அது என்ன தெரியுமா? அதுதான் காமராஜர் அவர்களுடைய தாயார் பெயர் வந்து சிவகாமி அம்பாள். அந்த வச்சுதான் இந்த பாடல் எழுதியிருக்காரு. என்னன்னா, அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி. இந்த பாடல் மூலமா இப்படி ஒரு வந்து வெளிப்படுத்தி இருக்காரு. சோ இந்த மாதிரி இறைவன் எங்க இருக்காரு, இறைவன்னா யாரு, அவர் எங்க இருக்கார் அப்படின்ற கேள்விக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் வந்து தன்னோட வாணியில ஒரு திரைப்பட பாடல்ல விளக்கம் கொடுத்திருக்காரு. சோ அதுனா ஆண்டவன் கட்டளை படத்துல வரக்கூடிய ஆறு மனமை ஆறு அந்த சாங் தான். சோ இந்த பாட்டுல ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொள்பவன் மனித வடிவில் தெய்வம் அப்படின்னு நாம அன்றாடம் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷங்கிட்டையுமே தெய்வம் இருக்கிறதையும் மிருகம் இருப்பதையும் அறியக்கூடிய வகையில கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் வந்து பாடல் மூலமா வெளிப்படுத்தி இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல வந்து தன்னோட திரை வாழ்க்கையில மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் நெருங்கிய நட்புறவோடு இருந்தவர் தான் கவிஞர் கண்ணதாசன். அவர் கூட இணைஞ்சி நிறைய படங்களை வந்து பணியாற்றி இருக்காரு. ரெண்டு பேருமே இணைஞ்ச படங்கள் வந்து நிறைய ஹிட் படங்கள் கொடுத்திருக்காங்க. எம்எஸ்பிக்கு முன்னாடி இசையமைப்பாளரோட கண்ணதாசன் வந்து நிறைய இசையமைப்பாளர்கள் கூட வந்து பணியாற்றி இருக்காரு. அதுல முக்கியமானவர் யாருன்னா KV மகாதேவன். 1963ஆம் ஆண்டு கண்ணதாசன் வந்து சொந்தமா வானம்பாடி அப்படின்ற படத்தை தயாரிச்சிருந்தாரு. SS ராஜேந்திரன் தேவிகா இணைஞ்சிருந்த நடிச்ச இந்த படத்துக்கு KV மகாதேவன் தான் வந்து இசையமைச்சாரு. பாடல்கள் எல்லாத்தையுமே வந்து கண்ணதாசனே எழுதியிருந்தாரு. தான் தயாரிச்ச இந்த படத்துல எல்லா பாடல்களையுமே கண்ணதாசன் அவர்கள் தான் எழுதியிருந்தாரு. P. சுசீலா, LR ஈஸ்வரி இவங்க எல்லாரோட சேர்த்து TM சவுந்தரராஜன் தான் இந்த படத்துல பாடியிருந்தாரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா முதல் காதல் தோல்வியடைஞ்ச ஒருத்தர் ரெண்டாவது ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட போறாங்க. அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது அந்த ஹீரோவுக்கு தெரிய வரக்கூடிய சூழல்ல ஒரு பாட்டு வர மாதிரி வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து அந்த ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க போறவர் வந்து அடுத்தவரோட மனைவி அப்படிங்கிறது தெரிய வந்த சூழ்நிலையில கண்ணதாசன் ஒரு பாடல் எழுதியிருக்காரு. அதுக்கு KV மகாதேவன் அற்புதமா இசையமைச்சு பாடலை உருவாக்கி இருக்காரு. ஸோ இறுதியா பாடலை பாடுறதுக்காக தான் TM சவுந்தரராஜன் அவர்கள் வந்து வந்திருக்காங்க. வந்த உடனேயே கண்டிப்பா இந்த பாட்டை நான் பாட மாட்டேன்ப்பா, நீங்க வந்து என்ன எக்ஸ்பிளைன் கொடுத்தாலும் எனக்கு பரவாயில்ல, நான் பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த பாடல் வரி என்னன்னு பாத்தீங்கன்னா, கடவுள் மனிதனா பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும் அப்படின்ற பாடல். இந்த பாடல் தான் இப்போ இருக்குதானே, இந்த பாடல் தானே இந்த படத்துல இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பத்துல இந்த பாடல் வரிகள் வந்து வேற மாதிரி இருந்திருக்கு. இதனாலதான் TMS அவர்கள் வந்து ரொம்பவே சோகமாகியிருக்காரு. கண்டிப்பா முடியாது, இவங்க எல்லாரும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, கதை ஓட்டத்துக்கு இந்த கதை களத்துக்கு கண்டிப்பா இந்த பாடல் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எப்படி சொல்லியுமே அவர் வந்து சமாதானம் ஆகல. நீங்க என்ன சொன்னாலும் என்னால இந்த பாடலை பாட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த பாடல் வரிகள் முதல்ல எப்படி இருந்துச்சுன்னா, கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையில் சாக வேண்டும் அப்படின்ற மாதிரி தான் இந்த பாடல் வரிகளை எழுதியிருக்காங்க. இதை கேட்டுதான் TM சவுந்தரராஜன் அவர்கள் வந்து ரொம்பவே பதபதைச்சு போயிட்டாரு, ரொம்பவே சோகமாயிட்டாரு. எப்படி கடவுளை பார்த்து இந்த வார்த்தைகளை சொல்ல முடியும்? கடவுள் பக்தியை ரொம்பவே கொண்டவர் தான் TM சவுந்தரராஜன் அவர்கள். அதனால கண்டிப்பா இந்த வரிகளை என்னால பாட முடியாது அப்படின்றதுல திட்டவட்டமா சொல்லிட்டாரு. சோ அதுக்கப்புறமா தான் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் வந்து சரி வேற வழியே இல்லாம இந்த பாடல்ல கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும் அப்படின்னு மாத்தி கொடுத்திருக்காரு. ஆரம்பத்துல சாக வேண்டும் அப்படின்ற வார்த்தை இருந்துச்சு, அதை மாத்தி தான் வாட வேண்டும் அப்படின்னு மாத்தி கொடுத்திருக்காரு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். சோ இந்த மாதிரிதான் இந்த படத்துல வந்து இந்த பாடலை மாற்றி கொடுத்திருக்காங்க. சோ இந்த பாடலுமே நிறைய பேருக்கு ஒரு பிடிச்சமான பாடல தான் இருக்குது. அந்த காலகட்டத்தோட பாடல்கள் கேட்கறதுக்கு அவ்வளவு தத்துவங்கள் நிறைஞ்சிருக்கும். குறிப்பா கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய பாடல்கள் கேட்கறதுக்கு வந்து கண்டிப்பா அவ்வளவு இனிமையா இருக்கும். அதுவா குறிப்பா நிறைய தத்துவ பாடல்களை எழுதியிருக்காரு. நம்ம வாழ்க்கையில நாம சந்திச்ச துன்பங்கள், நம்ம சந்திக்க போகக்கூடிய கஷ்டங்கள், இன்பமா இருக்கட்டும் துன்பமா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே கலந்து தன்னோட பாடல்கள்ல உணர்ச்சி பூர்வமா நம்மளோட மனசோட ஒன்றி போகக்கூடிய வகையில அந்த பாடல்களை வந்து எழுதியிருப்பாரு. கண்டிப்பா ஒரு சிலரோட பாடல்கள் கேட்கறதுக்கு இனிமையா இருக்கும். ஒரு சில பேர் வந்து குத்து சாங்குக்கு கரெக்டா இருப்பாங்க, ஒரு சில பேர் வந்துட்டு இந்த சோக பாடல்களுக்கு வந்து செட் ஆவாங்க. ஆனா கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், குறிப்பா தத்துவ பாடல்களுக்கு வந்து பேர் போனவர். இவரோட பாடல்கள் கேட்கறதுக்கு இப்போ உள்ளவங்க கேட்டா கூட சரி நம்ம லைஃப்ல இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கலாம் அப்படிங்கிறது நமக்கே ஃபீல் பண்ண வைப்பாரு. அந்த மாதிரி ஒரு ஜாம்பவான் கூட சொல்லலாம். சோ அவர் எழுதின இந்த பாடல் வரிகளை பாட மாட்டேன் அப்படின்னு TM சவுந்தரராஜன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. சோ இதனால
வேற வழியே இல்லாம தான் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அந்த பாடலோட வரிகளை மாத்தி எழுதி கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறமா அந்த பாடலையுமே டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் பாடி ஹிட் ஆச்சு. சோ இந்த பாடல் உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறதையும், கவிஞர் கண்ணதாசன் அவங்களை பிடிக்குமா அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.